ஸ்ரீபுத வைத்தியசாலை யூடியூப் சேனலை அனைவரும் பின்பற்றி இயற்கையோடு இணைந்த மூலிகைகளை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நம்ம ஸ்ரீ புத்தா வைத்தியசாலை பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுங்க. ஸ்ரீ புத்தா வைத்தியசாலை நேச்சர் கியூர் சென்டர். முற்றிலும் அரிய மூலிகைகளால் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை கொண்டு சித்தா முறையில் பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை மையம். சர்க்கரை வியாதி, சொரியாசிஸ், குடிப்பழக்கத்தில் இருந்து விடுபட, தலைமுடி செழித்து வளர, மூட்டுவாத நோய்கள், கண் பார்வை தெளிவு பெற, ஆஸ்துமா, குடல் புண், குழந்தையின்மை, ஆண் பெண் மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைவு, மாதவிடாய் குறைபாடுகள், வெள்ளைப்படுதல், இளநரை போக, மூலநோய் மற்றும் பௌத்திரம், நாள்பட்ட தோல் நோய்கள், கல்லீரல் நோய்கள், சிறுநீரக கோளாறு, தலைப்பொடுகு, சளித்தொல்லை, நல்ல தூக்கம் வர, அஜீரணம், வயிற்று வலி, காது வலி, தலைவலி, ஒற்றை தலைவலி, உடல் எடை குறைக்க அதிகரிக்க, மேலும் அனைத்து வியாதிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ புத்தா வைத்தியசாலை நேச்சர் கியூர் சென்டர், ப்ரோஜோன் மால் எதிர்ப்புறம், சங்கரா கண் மருத்துவமனை அருகில், சக்தி ரோடு, சரவணப்பட்டி, கோவில். கான்டாக்ட் 9791959302. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் அருமையான மூலிகை மருந்து, மூலிகை சிகிச்சை இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, அல்சர், ஆஸ்மா, மூலம், சரவாங்கி, முடக்கவாதம், பக்கவாதம், தைராய்டு, சொரியாசிஸ், வெள்ளப்படுதல், மாதவிட ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. பிளஸ் மூலிகை சிகிச்சை இருக்குங்க. சரிங்களா? மூட்டு வலி பத்தி பாக்கலாங்க. சரிங்களா? மூட்டு வலி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு மூட்டு வலிக்குங்க, வலி அதிகமாக அடுத்த மூட்டு வலி ஆரம்பிக்கீங்க. இதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க சின்ன வயசுல அடிபட்டுக்கலாம், பஸ்லயே வண்டியில போகும்போது கீழே தவறு விழுந்திருப்பீங்க, அப்போது மாத்திரை மருந்து சாப்பிட்டுருப்பீங்க, அப்போது நல்லா இருந்திருக்கு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே இடத்துல வலி ஆரம்பிக்கீங்க. அது மட்டும் இல்லாம விட்டுட்டீங்கன்னா இடுப்புலயே வர ஆரம்பிச்சிட்டீங்க, உட்கார்ந்து இருக்க முடியாது, குமிஞ்சு வேலை கூட செய்ய முடியாதுங்க. இந்த மாதிரி ஆயிரு. நாட்கள் பாத்தீங்கன்னா L4, L5 டிஸ்க் ப்ராப்ளம், ஜவ்வு அழுத்திட்டு இருக்குது, நம்ம அழுத்திட்டு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மூலிகை சிகிச்சை இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா புளிப்பு, உப்பு அதே மாதிரி லைட்டாவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அதிகமா சேர்க்கும் போது வலி அதிகமாகுங்க. சரிங்களா? ஐயா, உங்க பேருங்க? என் பேர் ராமச்சந்திரங்க. சரிங்க. பக்கத்துல 15 கிலோமீட்டர் துக்காட்டின்னு ஒரு கிராமங்க. சரிங்க. எனக்கு தொடர்ந்து ஒரு 10 வருஷமா கால் மூட்டு வலிங்க. சரிங்க. ஒரு காலகட்டத்துல சுத்தமா நடக்க முடியலங்க என்னால. சரி சரிங்க. அவங்க இங்கிலீஷ் டாக்டர் காமிச்சவங்க 2 மூட்டையும் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்க. அதுக்கு ஏகப்பட்ட காசு நான் செலவு பண்ணிட்டாங்க. சரிங்க. எனக்கு இன்னும் அதெல்லாம் திருப்தி இல்லைங்க. சரி சரிங்க. கடைசி கட்டம் தற்கொலை பண்ணிக்கலாம் 3 கூட வந்துட்டாங்க. சரிங்க. அப்புறம் தான் தெய்வாதனமா சரிங்க பேஸ்புக்ல பாக்குறப்ப நம்மளுடைய கிளினிக் புத்தா கிளினிக் இயற்கை வைத்தியம்னு வந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி ஒரு 20 நாளைக்கு உங்கள்கிட்ட வந்தேன். சரிங்க. வந்து பார்த்தோம் கால் நல்லா போயிடுங்க. சரிங்க. நல்லா நடக்கிறாங்க. சரிங்க. இயற்கை வைத்தியம் தான். சரி சரி. நல்லா இருக்கு, திருப்தியா இருக்குங்க. சரிங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம். சரி. நான் தாங்க உங்களுக்கு நன்றி உங்களுக்கு சுத்தப்படுத்தணும். சரிங்க. சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா முடக்கவாதம், அதாவது சரவாங்கிங்க. இது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கைவிரல் ஜாயிண்ட் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிக்கீங்க. சரிங்களா? அதாவது கைவிரல் எல்லாம் விரிக்கு. அது போக போக பாத்தீங்கன்னா உடம்புல எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஃபுல்லாவே வலி ஆரம்பிக்கீங்க. சரிங்களா? ஈரமான பகுதியில் வேலை செய்யும் போது வலி அதிகமாயிருங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அருமையான மூலிகை மருந்து இருக்கு. நீங்க ஒரு டைம் வந்தாவே நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை உங்க சொந்தக்காரங்க போது நண்பர்கள் தான் அவங்க போயிட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு மூலிகை மருந்து இருக்கு, மூலிகை சிகிச்சை இருக்குங்க. சரிங்களா? இல்லாம கழுத்து வலி, தோள்பட்டு வலி, சியாட்டிக் அந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. உங்க பேருங்க? என் பேர் ஜிஆர் சௌத்ரி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் டெல்லியிலேருந்து வந்தேன். சரிங்க. எனக்கு ஏற்கனவே வந்து இந்த சைட்டிகா பெயின் இருந்தது. சரிங்க. 4 இயர்ஸ் பிஃபோர் வந்தேன். சரிங்க. 2021. சரிங்க. ஒரு 4-5 செட்டிங் பண்ணேன். சரிங்க. எனக்கு நல்ல குணமாயிடுச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே அனுப்பி வச்சேன். சரிங்க. எல்லாருக்கும் நல்ல குணமாயிடுச்சு. சரிங்க. இப்போ எங்கள் பிரதர் கூட்டின்னு வந்திருக்கேன். சரிங்க. இவருக்கும் அந்த சைட்டிகா பெயின் தான். சரிங்க. இப்போ இவருக்கு மருந்து மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பெயின் இல்லாமல் நல்லா ரிலீஃபாக இருக்கு. இப்போ நான் மறுபடியும் அந்த கொஞ்சம் வெயிட் தூக்குனதுனால எனக்கு மறுபடியும் வந்தது. சரிங்க. அதுக்காக இப்போ நான் மறுபடியும் ஒரு 4 சிட்டிங் வந்திருக்கேன். சரி சரிங்க. இப்போ பரவாயில்லைங்களா? இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. போக போக நல்லா ஆகிடும் இது. ஆனால் இங்கே வந்தால் நல்லா
ஒரு திருப்தியா இருக்குது ட்ரீட்மெண்ட்லாம். சரிங்க. நல்லா இது ஆகுது, ரிலீஃப் ஆகுது, பெயின்லாம் நல்லா ரிலீஃப் ஆகிடுது. அதனால தான் டெல்லியிலேருந்து வரேங்க. அதனால தான் டெல்லியிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஏற்கனவே டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் நான் வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸு. ஓகேங்க. இந்த சவுத் சப்ளை கூட இருக்குது. சரிங்க. ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறோம். சரிங்க. பிரதர் வந்து சென்னையில் எலக்ட்ரிக்கலை வச்சிருக்காரு. ஓ சரிங்க. ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் கோசமே வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்க. உங்களுக்கு பரவாயில்லைங்களாங்க? கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குது எனக்கும். சரிங்க. ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி ரிலீஃப் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்க. நல்லா இருங்க எல்லாருக்குமே. நன்றிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா அல்சருங்க. இந்த மெயினாக ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சரியான டைம் சாப்பிட்றது இல்ல, மதிய நேரத்துல அணைஞ்சிட்டு வந்து நான்வெஜ் காரமான உணவு சாப்பிட்றது, தண்ணி கம்மியாக குடிக்கிறது, இதெல்லாம் மெயினா வரதுக்கு அதிகமான வாய்ப்புங்க. இந்த வயிற்றுல புண்ணு வரலாம் என்ன பாத்தீங்கன்னா வாயில் புண்ணு வருது, புண்ணு வந்தாரு இப்படி இருக்கு. மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு, திரும்ப வந்துடுங்க. சரிங்களா? இதனால என்ன பாத்தீங்கன்னா அடல் வலிக்கு, வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல், இங்க நெஞ்சுக்குள் வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது வாயில வாசம் வருங்க. சரிங்களா? இது அப்படியே நீ கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ஆசனம் வரைக்கும் புண்ணாயிரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பைல்ஸ் வந்துடும், அது மூலம் வந்துருங்க. அதாவது மோசம் போகிற இடத்துல பாத்தீங்கன்னா வலி, எரிச்சல், பிளட் வருது, இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நம்ம மூலிகை மருந்து இருக்கும்போது நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. இதெல்லாம் மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா நுரையீரல பிரச்சனைனால மெயினா வருதுங்க. இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னா 10-20 நிமிஷம் தொடர்ந்து வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மூக்கு நீர் வடிஞ்சிட்டே இருக்கு, தூங்கும் போது மூச்சு விட சிரமப்படுவாங்க, தண்ணி மாற்றி குடிச்சாலும் அவங்களுக்கு சேராது. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க. நம்ம மூலிகை மருந்து நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், அதாவது நரம்பு சுருள் நோய்ங்க. இது மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்று இருந்தாலோ இல்லைன்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலோ இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா கால் நரம்பு பொடைப்போ வருங்க. நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டீங்கன்னா கால் அப்படியே கருப்பாகி புண்ணாயிருங்க, புண்ணாகி நீர் வடிய ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலிகை மருந்து, மூலிகை சிகிச்சை இருக்குங்க. நீங்க ஒரு டைம் நேரம் வந்து பாருங்க, நல்ல ரிசல்ட் எடுத்துக்கீங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் சரவணன். எங்கிருந்து வரீங்க? நான் இங்க திருப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீடு வந்து இங்க கோயம்புத்தூர்ல, கோவைப்புதூர்லங்க. சரி. என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க? நான் இங்க வந்தது பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ங்கிற ப்ராப்ளத்துக்காக தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன். போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன். நான் இங்க ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இந்த வெரிகோஸ் வெயின் வந்து இது 5th ஸ்டேஜ், அதனால உங்களுக்கு எல்லா நரம்பையும் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ரேட் பண்ணணும்னாங்க. சரிங்க. ஸோ நான் அதை பயந்துட்டு, நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துட்டு நான் திரும்ப என்ன பண்ணேன்னா இங்க ஒரு ஃபுட் அக்குபஞ்சருக்கு போனேன். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஒரு 1 வீக்ல ரெடி ஆகும்னாங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல. காலெல்லாம் நல்லா வீங்கி போய் செருப்பு போட முடியாம, நான் ஒர்க் பண்ற இடத்துக்குள்ளயும் என்னால வந்து கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல என் கம்பெனில. ரொம்ப நேரம், இதுக்கு காரணம் வந்து ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நின்னோம்னா பாதம் வலி அடிக்கும். 2வது வந்து அந்த நீ வந்து டோட்டலா பெயின் ஆகும். 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிக்கவே முடியாது, ரொம்ப பெயினா இருக்கும். என்னன்னா எனக்கே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். இப்படியே இருந்துட்டு இருந்தா எப்படி நம்ம எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம உட்கார்ந்த மேனிக்கே ஒர்க் பண்ற மாதிரியா இருந்துச்சு. சரிங்க. சோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சிட்டப்ல உட்கார்ந்து நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டப்ல நீங்க பாருங்க நீங்க. சரி. சோ நீங்க ஒரு ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா டவுட்ஃபுல்லா தான் வந்து பி ஃப்ராங்க். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 5-6 ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். சரி, ஒரு டவுட்ஃபுல்லா தான் உள்ள வந்தேன். சரிங்க. சோ வந்த உடனே நீங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டப் பண்ணிட்டு நடந்து பாருங்க நீங்க. சோ ரியலி என்ன சொல்றதுன்னா எனக்கு அதே ஷாக் ஆயிருச்சு. உடனே எனக்கு அந்த பெயின் போயிருச்சு. சரி. பட் அந்த வீக்கம் போகல, பட் ஆனா அந்த பெயின் போயிருச்சு. சரி. அந்த பெயின் போன உடனே எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது. சோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 சிட்டிங் நான் பண்ணக்கு அப்புறமா எனக்கு டோட்டலா அந்த வீக்கமே போயிருச்சு.
சோ இப்ப செருப்பு போடுற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறமா ஒரு 5th or 6th சிட்டிங்ல அந்த நரம்பு எல்லாமே வந்து வியூவா இருந்தது, புடைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து உள்ள போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு 8th சிட்டிங்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த தோல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த பிளாக் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இருந்தது. நான் கூட பயந்துட்டு உங்களுக்கு கால் பண்ண, டாக்டர் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு. அது கண்டிப்பா ரிமூவ் ஆகும், கெட்ட ஸ்கின்ஸ் எல்லாம் வெளியில போகும்னு சொல்லி சொன்னீங்க. சோ சொன்ன உடனே அது எனக்கு அது ரிமூவ் ஆகுறது ஒரு 4 or 5 days, அரௌண்ட் 6 daysன்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவ் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு நார்மலா எப்பவும் போல வந்து கால் வந்து ரெடி ஆச்சு. அப்புறமா எப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து சபரிமலைக்கு நான் பெருவழியிலேயே நடந்து போயிட்டு வந்துட்டேன். சூப்பர் சூப்பர். போயிட்டு வந்த உடனே அங்க கூட இருந்த என்னோட கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்னங்க சார் லாஸ்ட் டைம் உங்களால நடக்கவே முடியலன்னு சொல்லி கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டே இருந்தாரு, இந்த தடவை நீங்க எப்படி இவ்வளவு ஈஸியா நடந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே குரூப்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன், இல்ல எனக்கு வெரிகோஸ் வெயின் இருந்தது, அது எனக்கு சொல்லவும் கஷ்டமா வேற இருந்தது லாஸ்ட் டைம் ட்ரிப்ல. சோ இந்த ட்ரிப்ல அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்றதுக்கு தோணிருச்சு, இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அப்படிங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு 10 பேர் எனக்கும் இருக்குங்கன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருமே என்னைய மாதிரியே மறைச்சே வச்சிருந்தாங்க, எதுக்கு இதெல்லாம் போய் நம்ம வெளியில சொல்லணும் அப்படின்ட்டு. எனக்கு இது மாதிரி இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஹாப்பி. எல்லாத்துக்குமே இப்ப உங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சார். பட் அதுல வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அவங்க அம்மாவுக்கும் வெரிகோஸ் இருக்குன்னு பண்ணி எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டாங்க. பட் ரியலி ஹாப்பி. எனக்கு இப்ப எப்படின்னா இந்த ப்ராப்ளத்தினால என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருந்தது. Now I'm really happy. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் குப்தா கிளினிக். ரியலி தேங்க்யூ சார். ஓகே.